எல்லாரையும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு இங்கே வந்தப்போ இப்போ இங்கே நிற்கிறப்ப எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங்னா நோவா பேலையில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? நம்மெல்லாம் பாதுகாக்கப்பட்ட இல்லையா, கடவுளுக்காக பிரித்தெடுத்து பாதுகாக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஸோ இங்கே வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹெப்சிபா சொல்லிகிட்டே இருந்தேன், மேம் தண்ணியாக இருக்கும் மேம், மேம் ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டேனா மேம் அப்படின்ட்டே வந்தா. இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னைக்கு நமக்கு வந்து நான் முதலையே பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் ஹெப்சிபாவுடைய டீச்சர்னு. ஸோ டீச்சர்னால் என்ன பண்ணுவாங்க? கிளாஸ் எடுப்பாங்க. ஐயோ சரி. அப்புறம் கண்டிப்பாங்க. அப்புறம் திட்டுவாங்க. என்னை பார்த்தா திட்டுற மாதிரி இருக்கா? சரி. அப்புறம் வேற குச்சி வச்சு அடிப்பாங்க. ஐயோ. அப்புறம் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க போல. பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே. அட்வைஸ் பண்ணுவாங்க, முழங்கால் போட சொல்லுவாங்க. வேற நல்ல வழி நடத்துவாங்க. எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டீங்க. எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு ஐயோ இந்த அம்மா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டக்கூடாதுன்னே ஜோம் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்போம் கிளாஸில் நிறைய தடவை இல்லையா? சரி. அதனால் எனக்கே உண்டான வியாதி வந்து இந்த கேள்வி கேட்கும் வியாதி. ஸோ நம்ம இன்னைக்கு கடவுளுடைய ஒத்தாசையோடு நம்ம பார்க்குற சில விஷயங்களுக்கு முன்பதாக நம்ம தலைவணங்கி ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலை தந்தக்காம் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான ஒரு வேலையை கொடுத்ததுக்காம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களை நாங்கள் திக்கற்றவர்களா விடேன்னு சொல்லி எங்களுக்கு உங்களுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவரெல்லாம் நாங்கள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற தேவனாய கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த வேலையில் சுவாமி பிரயோஜனமாக இருக்கிறத நீர் எங்களுக்கு போதியும் சுவாமி. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் காட்டும்பா ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை இருதயத்தை ஆண்டவரே, கடினமான இருதயங்களை உடைத்து நவமான இருதயத்தை தாங்க சுவாமி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்டு அதை எங்களுடைய இதயத்தில் நாங்கள் விதைத்து நாங்கள் பலனை காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை முழுவதுமாக நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. நீர் ஆட்கொள்ளணும் சுவாமி. நீர் பேசுவதற்கு தடையாக என்னுடைய அல்லது எங்களுடைய பாவங்கள் இருக்கும் என்றால் உங்களுடைய இரத்தத்தால் கழுவி எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. நாங்கள் வந்திருக்கிற யாரும் இன்னைக்கு வெறுமையாக திரும்பி போயிடக்கூடாது சுவாமி. நீர் எங்களை போஷித்து எங்களை திருப்தியாய் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நவம்பர் 30 இன்னைக்கு இல்லையா? அடுத்து என்ன வரப்போகுது? கிறிஸ்மஸ். டிசம்பர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வரப்போகுது. நம்ம ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ஏசப்பா பிறந்துட்டாங்க, அதனால ஜீசஸ்க்கு ஹாப்பி பர்த்டே அப்படி தானே? அதனால நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். ஜீசஸ்க்கு ஹாப்பி பர்த்டேனா நாங்கள் புது ட்ரெஸ் போடுறோம், அப்படியா? ஓகே. எதுக்காக ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க? நமக்காக வந்தாங்க. எதுக்கு? நம்ம பாவங்கள் எல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை தர்றதுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் இல்லையா? அந்த திட்டத்தின்படி நம்மளை சந்திப்பதற்காக என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சரி, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன? இந்த ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் நடக்குது இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் நடக்கும்போது அந்த பிறப்பின் நற்செய்தி வந்து நிறையா பேருக்கு பகிரப்படுது, அப்படி தானே? பிறப்பின் நற்செய்தி, அந்த குட் நியூஸ், அது நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் எதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், அதை நான் நினைவு கூறுகிறேன், அப்படி தானே? நான் நினைவு கூறுகிறேன். யோவான் 1:12 என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? யோவான் 1:12. பாருங்க, கடவுள் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை முதல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னும் போது நம்மளை பிள்ளைகளாக்குவதற்காக கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகாமல்
கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்தோன்னா நம்மளையும் ஏமாற்றிட்டுருக்கோம், எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நிறைய நேரத்தில் அந்த மாதிரி நடந்துருதில்ல. கிறிஸ்டியன்னு பேர் வச்சுருக்காங்க, பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, இந்த கோயிலை நான் தான் கட்டினேன்றாங்க, நான் தான் கடவுளுக்கு இவ்வளோ கொடுத்தேன்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெறாதவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலைமையில் நம்ம இருக்க வேண்டாம். இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கும் போது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக நான் கடந்து வரணும்ப்பா, அதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்துருவோம். 1 யோவான் 1:8-9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1 ஜான் 1 யோவான் 1. ம் 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 சரிதானா? அப்போது நம்ம இதுக்கு மேலே நம்ம இந்த ஏமாத்துற வேலை, தில்லாலங்கடி வேலை வேண்டாம் இல்லையா? நமக்கு பாவம் இல்லை, ஐயோ அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில பாவத்தை பாவம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு சாக்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, அவன் இப்படி என்னை பார்த்தான், அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த மாதிரி அவன் சொன்னான், அதனால தான் பதிலுக்கு நான் அப்படி பேசினேன், என் மேலே தப்பு கிடையாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு காலத்தின் கட்டாயத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இல்லை, நம்ம அப்படி வேண்டாம். பாவம்னா பாவம்தான். கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோமா, அது தப்பு தான். அதை நம்ம நியாயப்படுத்த வேண்டாம் இல்லையா? ஒருத்தருடைய பொருளை இச்சித்துட்டோமா, தப்புன்னு நம்ம பார்த்துட்டோன்னா கடவுள்கிட்ட திருப்பி அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நம்ம திரும்ப புதுப்பித்துக்கலாம் இல்லையா? எனக்கு தேவையே இல்லை சாமி, இல்லை ஐ எம் ஃபைன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் கடவுளால் நமக்கு உதவி செய்ய முடியாது. கடவுள் நமக்கு உதவி எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் டைம் ஹி ஹஸ் டன் எவ்ரிதிங் ஃபார் அஸ். எல்லாத்தையும் நமக்கு நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரிக்கணும் இல்லையா? கடவுளுடைய பிள்ளை அப்படின்றதாங்க பெரிய பாக்கியம். நமக்கு வீடு இருக்கா, வசதி இருக்கா, நகை இருக்கா, வேலை இருக்கா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றத நமக்கு ஆசீர்வாதம்னா அதுதான். இன்றைக்கி நிறைய பேர் அதை விட்டுறாங்க. எனக்கு வேலை வேணும், எனக்கு படிக்கணும், நல்லா எனக்கு வீடு கட்டணும், எனக்கு நகை செய்யணும், என் பிள்ளை இருக்குது, கல்யாணத்துக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனால் மேலான ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு இல்லையா? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டு இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் இருக்கா? மை டியர் ஃப்ரெண்ட், இன்றைக்கி அதை தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கிறோமா? இல்லை இன்னும் நம்ம ஜாலியாக இருக்குது, பாவத்திலேயே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்குறோமா? ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெறுவதற்காக தான் இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம். சரி, இப்போ நம்ம 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிறிஸ்மஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லாமல் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினோன்னா நம்ம ஏசாமி சொல்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே எல்லா அழுக்கையும் வச்சுக்கிட்டு வெளியே புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம், ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம், மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம், தலையில் பூ வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் உள்ள நாற்றம் எடுக்கும் நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ உள்ளேருந்து நம்ம வெளியே நம்ம ஒளி வீசுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கிறிஸ்மஸ், அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான். ஸோ வெறுமனமாக நம்ம புது ட்ரெஸ் போட்டு பலகாரம் செஞ்சு கேக் செஞ்சு வெடி வெடித்து இதெல்லாம் பண்ணுறதை விட கொஞ்சம் உட்காந்து இந்த புதிய இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ்க்கு முன்னால் சரி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சரி செய்து விட்டு விட வேண்டிய காரியங்கள்லாம் விட்டு விடலாமா? நம்ம அப்படி தானே வீட்டுக்கு வெள்ளையடித்தோன்னா என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட் க்ளீனிங் இல்லையா? ஒற்றையெல்லாம் தட்டிடுவோம். இல்லை, நம்ம தட்டாமல் கொடுத்தோன்னாலும் வெள்ளையடிக்கிறவன் தட்டிடுவான் இல்லையா? ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், வேண்டாததெல்லாம் தூக்கி போடுவோம். வேண்டாததெல்லாம் தூக்கி போடாமல் இன்னும் வச்சுருக்கோமா நம்ம வாழ்க்கையில்? கோபம், மேட்டிமை, பொறாமை, விட முடியாத பாவம் தூக்கி போட்டுருவோமா? கடவுளுடைய ஒத்தாசையோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நம்மளால் முடியாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு கண்டுபிடிக்க தாங்க சுவாமி, எது குப்பை என் வாழ்க்கையில், எதை நான் விரும்பி குப்பையாக தூக்கி வச்சுருக்கேன், அதை தூக்கி போட எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போமா ஆண்டவர்கிட்ட? நம்ம பரிசுத்தமாகணும் உள்ளேருந்து. அதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ இந்த தடவை ஒரு மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன்.
சரி, முதலாவதாக நம்ம பார்க்க போகிற மக்கள் 2 பேரை நம்ம வந்து முதல் பாயிண்டில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற வசனங்கள் வாசிடலாமா இல்லை எப்படி? ஓகே, சரி. இப்போ அதாவது ஒரு பேசேஜ் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 38 வரைக்கும் ஒரு நரேஷன் இருக்குது. ஒருத்தரை பற்றிய கதை இருக்குது. யாரை பற்றிய கதை அப்படின்னு சொன்னால் மரியாளை பற்றி ஒரு நரேஷன் அங்கே வந்து இருக்குது. ஸோ மரியாள் கிட்ட வந்து யார் வர்றா? காப்ரியேல் தூதன் வர்றாரு, கேப்ரியல் வர்றாரு. வந்து ஒரு பெரிய நியூஸ் சொல்கிறாரு. என்ன நியூஸ் சொல்கிறாரு? 28ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அடுத்தது சரியா? ஸோ முதல்ல குட் நியூஸ் யாருக்கு சொல்லப்படுது? மரியாளுக்கு சொல்லப்படுது. என்ன குட் நியூஸு? நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிற, உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், நீ பிறக்கும். அந்த குமாரன் அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் மேசியா. எல்லாரும் அவருக்காக தான் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேசியா உன் வயிற்றுல பிறக்க போகிறாரு, சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது சந்தோஷமான நியூஸா இல்லை ஒரு மாதிரி திகிலூட்டும் நியூஸா? திகிலூட்டுறது. ஏன்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ரைட்? அவள் ஒரு வேர்ஜின், அவர் கன்னிகை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகிட்ட திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து இந்த மாதிரி சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிள்ளை வந்து சொல்லுது நம்மக்கிட்ட, எனக்கு தேவதூதன் வந்து சொன்னாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன்னா, அது வந்து இல்லை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இல்லை நம்ம பாட்டுக்கு ஈஸியாக சொல்கிறோம் இல்லையா? மரியாள்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்படியே ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக வாசிட்டு போயிடுறோம். அது கொஞ்சம் யோசித்து பார்க்குறோமா நம்ம? அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை? மரியாளுக்கு அது எவ்வளோ ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கோம். ஐயோ என்னது இது குட் நியூஸா பேட் நியூஸா? என்னையா சொல்கிறாரு இந்த தேவதூதன்? நான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேனா? எப்படி? எனக்கு இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, எங்கள் வீட்டில் கொளுத்திடுவாங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பாவா தலையில். இது எப்படி முடியும்னு அவள் தேவதூதர்கிட்டே கேட்குறா. இது எப்படி முடியும்? நான் இன்னும் புருஷனை அறியாதவள், நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே காப்ரியேல் சொல்கிறாரு, இல்லை பரிசுத்தாவி உன்மேல் வருவாங்க. ஸோ பரிசுத்தாவியானால் ஆவியானவரினால் நீ வந்து கர்ப்பவதி ஆவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? 38ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களே. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை? அவளுக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். அவள் கேட்குறா, நான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே அதுக்கு ஆன்சர் காப்ரியேல் சொல்லிடுறாரு, பரிசுத்தாவியானவரால் நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைனா என்ன? இந்த அடிமை ஏதாவது பேச முடியுமா? சஜஷன் கொடுக்க முடியுமா? ஐயோ இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்க முடியுமா? அடிமை அப்படின்னா அந்த அடிமைக்கு வாய்ஸே இல்லை இல்லையா? அப்போது தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிட்றா. எனக்கு புரியல, நான் கல்யாணம் ஆகலை, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க பரிசுத்தாவியானவர் என்மேல் வருவாருன்னு சொல்கிறீங்க, அது எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை நம்புகிறேன், அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிறபடியே கடவுள் என்ன பிளானை வச்சுருக்காரோ அதை நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற அவள் எதுவும் கேட்கல, அப்படியே தன்னை சரண்டர் பண்ணிடுறா, அப்படியே அர்ப்பணிச்சிட்றா. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை கடவுள் நம்மளை நமக்கு புரியாத வழியில் நடத்திக்கிட்டு இருக்கலாம். நமக்கு சில நேரம் புரியல, என்ன ஏன் ஆண்டவர் இப்படி வழி இப்படி சொல்கிறாரே, இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திகிட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நீங்கள் என்ன செய்யணுமோ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை? ஆண்டவரே நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை என் வாழ்க்கையில் செய்யுங்க சுவாமி, எதுனாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நம்ம அப்படி ஜோம் பண்ணுறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
ஆண்டவரே என்னை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்குவா. இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் நான் ஆசீர்வச்சிருக்கீங்க, நான் அமைதியாக. அதெல்லாம் முடியாது இல்லை. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொருத்தரை பார்க்குறோம். அவர் யார்? யோசேப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 19 - 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கிட்ட இதே பிரச்சனை நடக்குது. சரியா? யோசேப்பு கேள்விப்பட்டுறாரு. என்ன கேள்விப்படுறாரு? அவருக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பவதியாக இருக்காங்க அப்படின்னு அவருக்கு நியூஸ் வந்துடுது. வந்த உடனே அவர் யோசிக்கிறாரு. பாருங்களேன், நம்ம ஊர்லனா போய் வீட்டிலே போய் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டு வந்துருவோமா இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறாரு. பாவம், அந்த பொண்ணு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ரகசியமாக நம்ம தள்ளி வச்சுருவோம், எனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுவோம், என்கேஜ்மெண்ட் தானே நடந்திருக்கு, கல்யாணம் ஆகலைல்ல, நம்ம சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு தன்னோட இருதயத்தில் யோசனை பண்ணிட்டு தூங்குறாரு. தூங்கும் போது என்ன ஆகுது? தேவதூதன் வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாங்க? நீ சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? சரிதானா? என்ன பண்ணுறாரு? நித்திரையிலேருந்து எந்திரிச்சோன்னே அவரை தூங்கும் போது தான் தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ அவளை சேர்த்துக்கொள்வதுக்கு யோசிக்காத, அவள் பரிசுத்தாவியானவனால தான் அவள் கர்ப்பவதியாக இருக்கிறா, அதனால் அவளுக்கு நீ ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு நீ இயேசு அப்படின்னு நீ பேர் வைக்கணும், பாவத்திலேருந்து விடுதலை கொடுப்பாருன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த பிளானை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே யோசேப்பு என்ன பண்ணுறான்? செகண்ட் சாய்ஸே கிடையாது. எந்திரிக்கிறான். தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னே தன்னுடைய மனைவியை சேர்த்து கொண்டான். நான் என் கூட சேர்த்துக்கிட்டேன், நான் அவளை தள்ளி வைக்கலை, எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் அதுக்கப்புறம் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படி நான் கேட்கல. முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோமா? சில நேரத்துக்கு முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. இங்கே சின்ன பிள்ளைங்க நிறையா பேர் இருக்கீங்க, அதனால் கேட்குறேன். அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். இல்லை, மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி, சில நேரத்துக்கு அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவாங்க, நமக்கு பிடிக்காது. அப்போ அதை எப்படி செய்வோம்? கோவத்தில் செய்வோம். எப்படி செய்வீங்க? தடார் பிடாருன்னு இருக்கும். இந்த டம்ளரை உள்ளே கொண்டு போய் வைனா கிச்சன் வாசல்லேருந்து டம்ளரை விட்டு எறிஞ்சிருவோம். அப்படி தானே? டம்முன்னு சத்தம் கேட்கும். ஏன்? பிடிக்கல. வீடை பெருக்குன்னு சொன்னாங்கன்னா விளக்குமார் பறக்கும். ஏன்? பிடிக்கல. வேலை செய்ய பிடிக்கல, ஆனால் செய்ய சொல்லிட்டாங்க. செய்யலைன்னா அடி விழும், இல்லை திட்டுவாங்க, இல்லை உயிரை வாங்குவாங்க. அதனால் என்னத்தையோ செஞ்சு முடிப்போம். சரி, அப்படி பண்ணலை யோசேப்பு. மனதார இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அவரை என்ன பேசியிருப்பாங்க அந்த ஊரில். கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, வேற கல்யாணம் பண்ணிக்கோயா நீ, இந்த பொண்ணு யார், நல்லா இழிச்சவாயி ஏமாந்த மாதிரி தலையில் கட்டிட்டாங்க, சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனால் அவங்க 2 பேரும் கடவுளுடைய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதல். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையான அர்ப்பணிப்பு அப்படின்னு வைத்துக்கலாம். அதுதான் நம்ம முதல் பாயிண்ட் இல்லையா? கிறிஸ்மஸ் வருது, நம்ம பண்ண வேண்டியது என்ன? முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், முழுவதுமாக நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கஷ்டம் இல்லை? நம்ம இன்றைக்கி நிறையா பாட்டு பாடணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப லேட்டாக தான் வந்தேன், சாரி. பட் நான் வந்ததுக்கப்புறம் நான் கேட்ட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, நம்ம கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்றத பார்த்து பலியிடுறதை பற்றி நம்ம பாடணும். இல்லை, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. காணிக்கை படிக்கிறதுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் பலி தான் செலுத்தினாங்க, இப்போ நம்ம காணிக்கை செலுத்துகிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது அந்த பலி என்ன செய்யும்? நம்ம இப்போ நம்ம யோசிப்போமே, இப்போ இதுதான் அந்த பலியிடம்னு வச்சுக்குவோம், சரிதானா? இதுதான் அந்த பலியிடம். இதில் ஒரு ஆடை கொண்டு படைக்கணும், சரியா? வைத்துக்கொள்ளலாம், நான் இப்போ யாரையும் படைக்க சொல்லலை, சரியா? ஸோ இங்கே ஒரு ஆடை படைச்சிட்டாங்க. அந்த ஆடை அந்த அவங்க முறைப்படி ஜோம்பெல்லாம் பண்ணி கழுத்தறுத்தாச்சு, படுத்திருக்கு, அந்த ரத்தம்லாம் வடிஞ்சு ஓடுது. இப்போ இதை பேர்ன் பண்ணுவாங்க இல்லையா? எரிச்சிருவாங்க, அக்கினியினால் எரிச்சிருவாங்க. எரித்த உடனே இந்த ஆடு என்ன ஆகும்? அப்படியா? உடனே சாம்பலாயிருமா? அதென்ன இன்சினரேட்டரா?
கருகி கருகி சுருங்கும். சுருங்கும் போது என்ன ஆகும்? சுகந்த வாசனை வரும். ஓகே, சுகந்த வாசனையோ நாத்தமோ அது எப்படியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்கும் போது இந்த ஆட்டுக்கு என்ன ஆகும்? இந்த ஆடு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கருகும். அப்புறம் எந்திரிக்கும். வெரி குட், எந்திரிக்கும். இன்னும் சொல்லணும்னா தெரிக்கும். தெரிக்கும், அப்படியே இருக்காது, கண்டிப்பாக தெரிக்கும். ஒருவேளை ஒரு காலு மட்டும் அங்கிட்டு போய் விழுந்துடலாம், மண்டை மட்டும் அங்கிட்டு போய் விழுந்துடலாம் இல்லையா? வால் மட்டும் அங்கிட்டு தனியாக துண்டா போயிடலாமா இருக்கும். இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கன், ஒரு எலும்பு மட்டும் அப்படியே தெரித்து அங்கிட்டு போய் விழுந்திருக்கலாமா இருக்கும். அதனால ரொம்ப தூரம் கூட போயிடும். சரியா? அப்போ அந்த பிரதான ஆசாரி என்ன செய்வார்? மறுபடியும் அடிப்பார். சரி, எழுந்திருச்சுன்னா அடித்து படுக்க வச்சிருவார். இங்கே செதறி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவார்? அதுக்கு பெரிய கொரடு மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியோடைய அதெல்லாம் அவங்களுடைய திங்ஸ், டூல்ஸ் மாதிரி இருக்கும். அதை போய் அங்கே போய் அந்த இதை போய் இப்படி பிடிச்சி எடுத்து திருப்பி கொண்டு வைப்பார். ரைட் மை டியர் ஃப்ரெண்ட், நம்ம கடவுள்கிட்ட நம்மளை படியாக படைக்கும்போது வச்சுருவோம், செதறிடும் நிறையா இடம். இது என் இஷ்டப்படி தான் நான் யோசிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு போகும். நான் நினச்சதை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இது இந்த பக்கம் போகும் இல்லையா? செதறும். அதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? திரும்பவும் கொண்டு வந்து வைக்கணும். நீங்கள் பாடும் போது ஒரு வரி என்னை ரொம்ப தொட்டது. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல். ரைட், நிறைய நேரம் நம்ம படைச்சதுக்கப்புறம் ஆண்டவரே நான் முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உலகத்துக்குள்ளே போகும்போது தெரித்து அங்கங்கே பாவம் வந்துடுது, வெளியே போயிடுது. என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன், என் கண்ணு அப்படி சொல்லுது, காது கேட்குது, நான் என் இஷ்டத்தை நான் கேட்பேன், ஐயோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சுயம் வருது உள்ள. அப்படின்னா என்ன? வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? திரும்பவும் அதை தூக்கி கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கணும். அப்போ தான் முழுமையாக அது தகனிக்கப்படும், முழுமையாக தகனிக்கப்படணும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம். ஒரு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் எது வெளியே போயிருக்குன்னு பார்த்து கொஞ்சம் தூக்கிட்டு கொண்டு வந்து திருப்பி உள்ளே தூக்கி வைக்கணும். நம்மளை உட்காந்து யோசித்து எங்கெங்கே நம்ம ஆண்டதுக்கு பிரியமில்லாமல் வெளியே எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்து சரி செய்யணும். மரியாளும் யோசேப்பும் அதை செஞ்சாங்க. அதனால தான் அவங்க பேர் பைபிளில் இருக்குது. நம்ம இன்றைக்கி அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். மரியாள் சொல்லலை, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, என்ன விட்டுருங்கப்பா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடலை. சரியா? நான் இவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ன இப்போ என்ன நீங்கள் அங்கே வர சொல்கிறீங்க பெத்லஹேமுக்கு, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லலை. 100% அவங்க என்ன பண்ணாங்க? ஒபே பண்ணாங்க. ஏன்னா முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்தவர்கள். மரியாள் யோசேப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுடைய நோக்கங்களுக்காக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, முழுமனதாய் அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்போம் முதலாவதாக. ரெண்டாவதாக இந்த குட் நியூஸ் யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, ரெண்டாவதாக பிறந்தறார் இல்லையா, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 20 வரைக்கும் வாசிட்டிங்கன்னா அது அந்த ஃபுல் இதுவும் நமக்கு வருது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் போய் கூட வாசித்து பார்க்கலாம். எனக்கு இப்போ 10வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? ம் 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 ஓகே. ஸோ குட் நியூஸ் இங்கே சொல்லியாச்சு. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். இவங்க யார்? இந்த மேய்ப்பர்கள். ஊருக்கு வெளியே இருந்து ஆடுகளை மேய்த்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஊருக்கு வெளியே அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள்னு சொல்லலாம் இல்லை. குட் நியூஸ் கடவுள் பெத்லஹேம்லேயோ இல்லை வேற எங்கேயோ இருக்கிற கோயிலில் சொல்லலை. எங்கே சொல்கிறாரு? வெளியே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறவன், அவனுடைய வேலையை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கிற மேய்ப்பர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. நம்ம வேலையில் நம்ம எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் இல்லை. வேலையை அவங்க அவ்வளோ சீரியஸாக பண்ணதுனால தான் கடவுள் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை ஆசீர்வதித்து தான் அவங்ககிட்ட காட்சியளிக்கிறார். காட்சியளித்து என்ன சொல்கிறாரு?
இன்னைக்கு உங்களுக்காக கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே 15ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். பார்ப்போம் உடனே நாளைக்கு போய் பார்க்கலாம். குழந்தை பிறந்துருச்சான், நம்ம எப்போ போய் பார்ப்போம்? ரொம்ப பாசம்னா உடனே போய் பார்ப்போம், இல்லைனா ஒரு வாரம் கழித்து போய் பார்ப்போம். ஏன் ஒரு வாரம் கழித்து போய் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம, அதனால கொஞ்சம் மெதுவாக போய் பார்க்கலான்னு நினைக்கிறோம். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால நான் பார்க்க போகலை. எல்லா சாக்கும் சொல்லுவோம் நம்ம, இல்லையா? இவங்க என்ன சொல்கிறாங்க, மேய்ப்பர்கள் எந்த சாக்கும் சொல்லலை. ஐயோ ஆடெல்லாம் இங்கே இருக்குது, நம்ம விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லலை, சரியா? உடனே கிளம்புறாங்க, வாங்க நம்ம போய் பிள்ளைய பார்ப்போம். அதுக்கு கிஃப்டை வேற தூக்கிட்டு வர்றாங்க, இல்லை? உடனே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். பாருங்களேன், நம்ம வேலையில் உண்மையாக இருக்கும்போது கடவுள் நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார். சரிதான், நான் கடவுள் நம்ம காட்சி அளிப்பார். கடவுள் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார். எப்போ? நாம் தன் வேலைகளை ஜாக்கிரதையாய் உள்ளவன். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறோம்? இல்லை, பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, வேலை செய்யும் போது எப்படி செய்யணுமா? கடவுளுக்கு செய்கிற மாதிரி செய்யணுமா. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக செய்யாதீங்கன்றாரு. கடவுளுக்கு செய்கிற மாதிரி என்ன வேலைனாலும், ஒரு ப்ளம்பிங் வேலை பார்க்குறோமா, அரைகுறையாக விடாமல் இதை கடவுளுக்காக நான் செய்கிறேன். சட்டை தைக்கிறோமா, இது அந்த அம்மாவுக்கு நல்லா பற்றணும். இல்லை ஒரு பேண்ட்டு தைக்கிறோமா, என்ன வேலை செய்கிறோமோ. டீச்சராக இருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கா, எப்படி இதை நடத்தலாம், உண்மையாக யாரும் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நான் என் வேலையை கர்த்தருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க, இல்லையா? ஒருவேளை அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தேவதூதர் வந்தப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை? தேவர் அலர்ட் இன் தியர் ஒர்க். கண்ணும் கருத்துமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. தேவதூதன் அவங்க மத்தியில் வந்து, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரல்ஸ் அவங்களுக்கு தான் நடந்திருக்கு. என்ன கேரல்ஸ் அது? தேவதூதர் எல்லாரும் அந்த க்ஷணமே பெரியங்க ஹெவன்லி குவயரே வந்துருச்சு, எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கேரல்ஸ் யாருக்கு போகுது? மேய்ப்பர்களுக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் சமுதாயத்தில் நான் எங்கேயோ இருக்கேன்ப்பா, என்னெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நான் இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா சியர் அப். கடவுள் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் செய்கிற வேலையை கடவுள் பார்க்குறாரு, அதை ஆசீர்வதிக்கிறார், உங்களிடத்துல நற்செய்தியே சொல்கிறாரு. ஸோ அதனால் அப்படியே யாராவது கலெக்டராக இருக்கணும், பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க, பெரிய ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்ககிட்ட தான் கடவுள் இல்லை. கடவுள் எல்லாரையும் பார்க்குறார். கடவுளுடைய பார்வையில் எல்லாருக்கும் 2 கேட்டகரி தான். ஒன்று என் பிள்ளை, இல்லைன்னா பாவி. இந்த 2 தவிர்த்து வேறு கேட்டகரி கிடையாது, வேறு ஸ்டேட்டஸ் கிடையாது கடவுளுக்கு. சரிதானா? ஸோ நம்மளை பார்க்குறார், நம்ம எப்படி இருக்கோன்னு பார்க்குறார், நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார், நம்மளோட கூட பேசுகிறார், இல்லையா? ஃபஸ்ட்டு கேரல்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த மெய்ப்பர்கள் உடனே போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. 20வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? எப்படி திரும்பி வர்றாங்க? துதித்து கொண்டே வர்றாங்க. தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே வர்றாங்க. சரிதானா? அவங்க வாழ்க்கையில் அவங்க கடவுள் ஒன்று சொல்லிட்டாரு, அதை போய் செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கப்புறம் அவங்களால சும்மா இருக்க முடியல, கடவுளோட மகிமைப்படுத்துகிறாங்க. கடவுளோட மகிமைப்படுத்தி அதை துதித்து கொண்டே வர்றாங்க. எனக்கு அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன்னா, அப்படியே குதிச்சுட்டே வந்திருப்பாங்கல்ல. எவ்வளோ நாங்கள் பார்த்துட்டோயா, மேசியாவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல. நாங்கள் தான்யா பார்த்தோம், தேவதூதன் வந்தாங்க, இன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க. ரைட்? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவ்வாறு செயல்பட முடியும். நம்ம உண்மையும் உத்துவமாக கடந்து வரும்போது ஆண்டவரால் செய்ய முடியும். ஒரு சைல்ட் லைக் ஃபெய்த், அதுதான் அதில் நம்ம பார்க்குறோம். சிறு பிள்ளையோடைய விசுவாசம். இதை பற்றி பேசும்போது எனக்கு என்னுடைய மகளை நினைக்காமல் இருக்க முடியல. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பேர் டேவிட். எனக்கு 2 பிள்ளைங்க, கடவுள் கிருபையில் கடவுள் ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரியவ அபிகைல், அவள் 3rd இயர் படிக்கிறா. சின்ன பொண்ணு ஜோவானா, அவள் 1st இயர் படிக்கிறா. 2 பேரும் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. என்னுடைய இது இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஸோ என்னுடைய
பொண்ணு பெரியவா சின்னதாக இருக்கும்போது, அப்போ எங்களுக்கு கார் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. ஸோ டவுன் பஸ்ஸில் நாங்கள் இங்கேருந்து திருமங்கலம் போயிருக்கோம். திருமங்கலத்துலேருந்து திரும்பி நாங்கள் மதுரைக்கு வரணும், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அப்போது என்னுடைய பொண்ணு சொல்கிறா, அப்போது இந்த பஸ்ஸு 2 ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்கும்ல, நடுவில் இந்த ஒரு அது 2 பஸ்ஸாக இருக்கும், அது நடுவில் அந்த ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் போகணுன்னு அவளுக்கு ஆசை. அவள் ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் கிடையாது, அதை விட சின்ன பிள்ளை. ஏன்னா எனக்கு 2வது பிள்ளை பிறக்கல, அதுக்கு முன்னால் உள்ள காலத்தை சொல்கிறேன். ஸோ அவள் அந்த இதுக்குள்ளே வந்த உடனே சொல்கிறான், எனக்கு அந்த பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா, எனக்கு அந்த பஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் அப்பா அவளை தூக்கி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அப்போ பாஸ்டராக தான் இருக்காங்க. எங்கள் அப்பா தூக்கி வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் நின்றுட்டுருக்கோம். எனக்கு வயிற்றில் 2வது பிள்ளை இருக்கா. அப்போ நான் சொல்கிறேன், பாப்பா அப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. என் ஹஸ்பண்டுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக மக்கள் நிற்கிறாங்க, அவ்வளோ கூட்டம். இதில் இந்த பஸ்ஸில் தான் ஏறவே நின்றுட்டு இருக்க முடியுமா? அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், என்ன பஸ்ஸு வேடுதோ நான் எப்படியாவது ஒரு இடமாவது போடுறதுக்கு நான் பார்க்குறேன், உட்காந்து போகணும். ஏன்னா எங்கள் அம்மாவால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுதான் அவங்க மண்டையில் ஓடிட்டுருக்கு. இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, பாப்பா நீ ஜோமன்னு, அந்த பஸ்ஸு வந்துச்சுன்னா நம்ம போவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவள் எங்கள் அப்பா மடியில் இப்படி கையில் எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. உடனே அவள் கையை 2யும் கூப்பி அவள் சொன்னான், ஜீசஸ் எனக்கு அந்த 2 பஸ் சேர்ந்துருக்கிற பஸ்ஸு எனக்கு வேணும் அப்படின்னா. அவள் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பஸ்ஸு உள்ளே வந்துருச்சு. அவளுக்கு அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அவள் லிட்டரில் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டா. பஸ் வந்துருச்சு, ஜீசஸ் எனக்கு பஸ் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி வந்தோம். ஒரு மாதத்துக்கு அதை எல்லாருக்கிட்டையும், வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, எங்கள் அப்பா பார்க்க நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து நாங்கள் பஸ்ஸில் போகணுமா, அதை ஆக்ஷனோட சொல்லுவாவா, பஸ்ஸில் போகணுமா, அப்போ எனக்கு அந்த பஸ் வேணும்னு நான் ஜீசஸ்கிட்ட கேட்டேன், ஜீசஸ் எனக்கு உடனே தந்தாங்க, நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். பாருங்களேன், ஒரு சைல்ட் லைக் ஃபெய்த் இல்லை, அதுதான் அந்த மேய்ப்பர்கள்கிட்ட இருந்துச்சு. வேறு எதுவும் யோசிக்கல அவங்க வேறு எதையுமே யோசிக்கல. இது எப்படி சாத்தியமாகும், எதுக்கு தேவதூதர் நம்மக்கிட்ட பேசினா, உண்மையிலே தேவதூதன் பேசினாரா, இல்லை நம்ம கனவு கண்டோமா, எதுவும் கேட்கல. இல்லை, ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம். உடனே நம்பினாங்க. நம்புகிறோமா? நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையில் சொல்கிறத நம்புகிறோமா? உடனே போய் பார்த்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க, சந்தோஷமாக திரும்ப வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ரைட்? அவ்விதமாக இந்த கிறிஸ்மஸ் காலம் நமக்கு இருக்கணும். 3வதாக ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்குறோம். அவங்க யாருன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25லேருந்து 35 வரைக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க, 36லேருந்து 38 வரைக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். 25லேருந்து 35 உள்ளதில் 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். சரியா? ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிமியோன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தேவதூதர் மேய்ப்பர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு மரியாளும் யோசேப்பும் ஏசு சுவாமியை குழந்தையா தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க தேவாலயத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனாங்க. என்ன பார்க்குறாங்க, அங்கே முதல்ல யார் வர்றா, சிமியோன் அப்படின்ற அந்த நபர் வர்றாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா, இந்த குழந்தையை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறாரு, அவருக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ மேசியாவை காணாமல் நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதாவது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பதாக, வாழ்க்கையில் அதை பார்க்கறதுக்கு முன்பதாக நீ சாக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒன்று அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டே பாடுறாரு. அவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டன அப்படின்னு சொல்கிறார். நம்ம கண்களை கண்டிருக்கோமா? ரைட்? ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும். A time when God fulfills His promises in our life. Hallelujah. ரைட்? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம ஆண்டவர் எனக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா, திஸ் இஸ் அ டைம், இப்போ தான் அந்த காலம். நம்ம அதை என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். ஆண்டவரே இதை சொல்லியிருக்கீங்களே, எனக்கு அதை செய்து தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இடத்துல நீங்கள் கேளுங்க. அடுத்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 36லேருந்து 38, 36ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஓகே, அன்னாள் யார்? அவங்க தீர்க்கதரிசி. 7 வருஷம் தான் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விதவை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்காங்க?
தேவாலயத்திலே தான் இருக்கிறாங்க, அப்பா வீட்டுக்கு வரல, தேவாலயத்திலே தான் இருக்காங்க, உபவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. சரிதானா? அவங்க ஒரு தீர்க்கதரிசி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. குழந்தை கிறிஸ்துவை பார்த்த உடனே சரி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நடந்துருச்சு. 2 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க துதிக்கிறாங்க. ஒரு நிறைவு, எனக்கு நடந்துருச்சு. என்னுடைய அப்பா நமக்கு பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி அவங்க பாஸ்டராக இருந்தாங்க. எங்கள் அம்மா ஒர்க் பண்ணல, அவங்களும் ஃபுல் டைம் கமிட் பண்ணி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் ஊழியம் பண்ணாங்க. ஸோ எங்கள் அப்பா கொஞ்சம் நேர்மையாக இருக்கிற மனுஷன். இது இப்படி தான் செய்யணும், கடவுள் இப்படி சொல்லியிருக்கா, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால நிறையா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எங்கள் அப்பாவுக்கு. நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் 11ஆவது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ரைட், அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க கவலையே பட மாட்டாங்க எங்கள் அப்பா. சில பெட்டிகளெல்லாம் அவுக்கவே மாட்டாங்க. புது வீட்டுக்கு போகும்போது எதுக்குமா, இன்னும் 2 மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும், அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வாழ்ந்தவள். ஸோ ஒரு நிலைமை வரும்போது அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணி எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இப்போ 2005 நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். எனக்கு பெர்மனெண்ட் ஆகும்போது 2014 தான் எனக்கு பெர்மனெண்ட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு நிலைமை தான் ஃபினான்ஷியலி. பட் கடவுள் நடத்தினார். என்னை பார்த்தா பட்னியில் இருந்த மாதிரி இருக்கா? இல்லை, சாமி ஒரு நாள் எனக்கு குறை வைக்கலை. என்னை போஷித்து பராமரித்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து காப்பாற்றி இம்மட்டும் நடத்தி இருக்கிறார். அவர் துதிக்கும் துதியை எனக்கு கொடுத்துருக்கிறார், எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நாங்கள் கடைசியில் இது பண்ணி ஒரு வீடு கட்டும்போது, வீடு கட்டி தென்னை மரம் வைக்கும் போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இப்படி ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் உட்காரணுன்னு நான் எவ்வளோ நாள் வாஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா, இப்போ எனக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அப்பா தென்னை மரத்தில் ஆள் அனுப்பி அந்த தேங்காவை இறக்கும் போது எங்கள் அப்பா முகத்தில் ஒரு பெருமிதத்தை நான் பார்ப்பேன். என்ன பெருமிதம், சந்தோஷம். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கூட கண்ணீர் வெளியே சொல்ல, நான் நாடோடியாய் வாழ்ந்தேன், பரதேசியாய் திரிந்தேன், கடவுள் என்ன இம்மட்டும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு பெருமிதம். நான் பார்த்துட்டேம்மா, நான் நல்லா பார்த்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு தம்பி உண்டு, அவன் இறந்துட்டான். அவன் 20 வயசு 6 மாதம் ஒரு நாள் இருக்கும்போது அவன் இறந்தான். என்னுடைய மூத்த பொண்ணுக்கு 2.5 மாதம் இருக்கும்போது அடக்க ஆராதனை பிஷப் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாஸ்டர் அனுப்பி வச்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க, என் பொண்ணை மாப்பிள்ளை கையில் நான் தான் பிடிச்சி கொடுத்தேன், அப்போ என் மகனை கடவுள் கையில் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அடக்கத்தை எங்கள் அப்பா தான் நடத்தினாங்க. சரிதானா? ஸோ அப்படி தான். ஆனால் ஒரு நிறைவு எங்கள் அப்பாவுக்கு, என் பொண்ணை மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டேன், என் மகனை சாமிக்கிட்ட கொடுத்துட்டேன், பேத்திகளை பார்த்துட்டேன், என் வாழ்க்கை நிறைவாக இருக்குது. சிமியோனும் அன்னாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. கடவுளை வாஞ்சிக்கிற மக்கள், நிறைவு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது, திருப்தி, அபண்டன்ட் லைஃப், இல்லை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, பூர்ணமாக நான் வாழ்ந்துட்டேன் சொல்ல முடியுமா? ரிக்ரெட்ஸே இல்லை உங்களுக்கு, எந்த ஒரு வருத்தமோ ஒரு ஒரு வியாகுலமோ இல்லை, திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நாமும் அவ்விதமாக இது வயசானவங்க மட்டும் தான் யோசிக்கணும்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க இல்லையா? நம்ம சின்னதுலேருந்து நம்ம ரிக்ரெட் இல்லாமல் வாழும்போது தான் அப்படி ஒரு நிலைமைக்கு வர முடியும். அன்னாள் 7 வருஷம் வாழ்ந்துட்டு விதவையாக வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, தேவாலயத்திலே தான் கிடக்குறாங்க. அப்போ இருந்து எத்தனை வருஷமாக, 84 வயசு அந்த அம்மாவுக்கு. அப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை வருஷமாக தேவாலயத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க. அப்போ இருந்து கடவுளுக்கே உண்மையாக இருந்து சிறு பிராயத்திலிருந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுறோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்காக வாழணும்னு முழுமையாக அர்ப்பணித்து நம்ம வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். பவுல் இதே மாதிரி சொல்கிறார் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது நிமித்தம் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லணும்ல, சொல்ல முடியுமா நம்மளால்? எத்தனை பேருக்கு டிஎல் மூடி அப்படின்ற மனுஷனை பற்றி தெரியும்? டிஎல் மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் இவாஞ்சலிஸ்ட். அவர் பயங்கரமான ஒரு ஊழியக்காரன், பயங்கரமாக பேசுவார், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவருடைய புக்ஸ் எல்லாம் சேல் அவைலபிள் இருக்குது. முடியும்னா வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா பார்த்து வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். நான் நிறையா புத்தகங்கள் படித்திருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டிஎல் மூடியோட இது. இப்போ டுவைட் எல் மூடி அவரோட பேர். இப்போ அவருடைய பேரில் ஒரு பைபிள் காலேஜ் யூஎஸில் இருக்குது. சரி, இந்த மனுஷன்
அவருடைய வாழ்க்கையில் கடைசி தருணத்துக்கு போயிட்டார். அவர் சாக போகிறாரு. ஸோ வீட்டில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு வசதியான, இது நான் கதை சொல்லலை, இது நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருந்தது. நான் இப்போ நியூஸ் பேப்பர் அந்த இது கொண்டு வரல, கிளிப்பிங் அந்த காலத்தில் வந்திருந்தது. ஸோ படுக்க வச்சுருக்காங்க. அவர் கொஞ்சம் வசதினா அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதாவது கடவுளுடைய வார்த்தையை கூட்டி குறைக்காமல் அப்படியே சொல்கிறவர் அப்படின்ற ஒரு மரியாதை அவருக்கு இருந்தது. அதனால் டாக்டர் வீட்டுக்கே வந்து அவருக்கு பார்த்து எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவர் கடைசி இந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இழுத்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவருக்கு கடைசி மூச்சு இழுத்துட்ருக்காரு, படுத்திருக்காரு. அப்போது வீட்டில் எல்லாரும் கூட்டிட்டாங்க, பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. சுற்றி நின்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே உயிர் போயிட்டுருக்கு. அப்படி தான் டாக்டர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, கடைசியாக அவருக்கா நாங்கள் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்களா. அவனை டாக்டர் அவரை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மருந்து, ஒரு ஊசி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே மூடி கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த ட்வைட்டல் மூடி அப்படின்றவர் கண்ணை திறந்து பார்க்குறாராம். கண்ணை திறந்து பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு சொன்னாராம், ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? வானம் திறக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்காக ஏசாமி அங்கே நிற்கிறாரு, என்னை வெல்கம் பண்ணுறதுக்கு நிற்கிறாரு. டுடே இஸ் மை காரனேஷன் டே. எனக்கு இன்னைக்கு பட்டாபிஷேக நாள். என்னை ஏன் அங்கே போக விடாமல் தடுத்து என்னை திருப்பி இங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நான் போயிட்டு வரேன், என்னை விடுங்க, நான் நிம்மதியாக போகிறேன். நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி நமக்கு ஒரு நிலைமை வருமா? ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்துக்கிறேன். திருப்தி வேணுங்க. அது எப்போ வரும்? ஒரு கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வரும்போது தான் திருப்தி வரும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு தடவை காய்ச்சல் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சுன்னா, எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகிற நிலமை வருது அவங்களுக்கு. இப்போ February மாதம் இங்கே ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு, இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. கால் உடஞ்சிருச்சு ஒரு தடவை. இந்த கால் தை போன் 2ஆக உடஞ்சிருச்சு. ஆக்சிடென்ட் ஆகி போய் கட்டு போட்டு எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணோம். எப்போ ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறது, ஏம்மா வென்டிலேட்டரில் போடுற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை போட்டுறாத, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்வாரு. வென்டிலேட்டரில் போடுறதுனா என்ன? வென்டிலேட்டரில் போடலன்னா செத்துருவாங்க. எதுக்கு போகிற உயிரை பிடிச்சி வச்சு என் உயிரை என்னை சித்திரவதை பண்ணுற, என்னை அனுப்பி விட்டுருமா அப்படின்வாரு. அது எப்போ சொல்ல முடியும்? ரிக்ரெட் இல்லாமல் இருக்கும் போது தான் இல்லையா? கடவுளுடைய பார்வையில் அணுதினம் பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுற மாதிரி, அணுதினமும் என் வரவும் செலவும் கரெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிற மாதிரி, அணுதினமும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டேன், இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்களோ செஞ்சுட்டேன், நான் பயங்காட்டலை. யாருக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது. தயவுசெய்து அபசகுணமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, சரிதானா? கடவுள் எப்போ வர போகிறாருன்னு தெரியாது. நம்ம கிறிஸ்மஸ்ன்னு இருக்கோம். இனிமேல் கடவுள் வந்து ஒரு குழந்தையா பறக்க போகிறது கிடையாது. அவர் ராஜாதி ராஜனா வரப்போகிறாரு. அதையும் இந்த கிறிஸ்மஸில் நம்ம நினைவு கூற வேண்டும். என்னைக்கு வர போகிறாரு தெரியாது. இன்னைக்கு வரலாம், இப்போ வரலாம், இன்னும் 10 வருஷம் கழித்து வரலாம், நாளைக்கே வரலாம், தெரியாது. அவர் வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்போமா, இல்லை எங்கேயாவது ஓடி ஒளிவோமா? ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை இந்த சிமியோனும் அன்னாலும் வாழ்ந்தாங்க. 4வதாக மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறோம். யாரை பற்றி வாசிக்கிறோம்? இல்லை, ஏரோது ராஜா வர்றாரு. அது சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள், ரைட், வான சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள் வர்றாங்க. சரியா? இவங்க வர்றாங்க. இவங்க எத்தனை பேர் வர்றாங்க அதை பற்றி பேசினா இப்போ ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்ல விரும்புகிறேன். ஞான சாஸ்திரிகள் வர்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை? அவங்க பார்த்துட்டாங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு பெரிய ராஜா பிறந்திருக்காரு, அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு நட்சத்திரம் வராது, அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றாங்க. சரி, வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க? ஏரோதோடைய அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஏன் போனாங்க? ஏரோதோடைய அரண்மனையில் அந்த ஸ்டார் நின்றுச்சா? நிற்கலை. ஸ்டார் தான் நடத்திட்டு வருது. இவங்க அந்த அரண்மனையை பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டாங்க? அரண்மனையில் தான் ஏசாமி பிறந்திருக்கணும். ஏன்? அவர் ராஜா. ராஜா எங்கே பிறக்கணும்? நம்ம நிறைய நேரம் இப்படி பண்ணுறோம்ல. எனக்கு ஆசீர்வாதம்னா அது இப்படி தான் வரணும். தப்பான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவங்களுடைய நோக்கம் உயர்வான நோக்கம், கடவுளை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா? 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா?
சரி, இப்போ இதில் என்ன பார்க்குறோம்? அப்போ முதல்ல வர்றாங்க, இதுக்குள்ளே போகிறாங்க, பேலஸ்குள்ளே போகிறாங்க, அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுறாங்க. என்ன குழப்பம்? ஏரோதை பார்க்குறாங்க. ஏரோதுக்கு பயங்கர அப்செட் ஆகிடுது. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, அந்த நட்சத்திரம் கடந்து போயிட்டே தான் இருக்குது. சரியாக அவங்க பார்க்காததுனால எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். போயிடுறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் பிள்ளை வீட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க மேஞ்சருக்கு போகல, அவங்க மாட்டு தொழுவத்துக்கு போகல, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் பிள்ளையை பார்த்து அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நமஸ்கரித்து வர்ஷிப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? 12ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன். சரி, எப்படி போனாங்களா? திரும்ப வேறு வழியா. அவங்களால சந்தோஷமா அந்த மேய்ப்பர்களை மாதிரி ஆடி பாடி போக முடிஞ்சா? தேவனை மகிமைப்படுத்திட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு சந்தோஷமா போக முடிஞ்சா? ஏன்? ஏரோது கொன்றுவானோன்னு பயம். இந்த பயம் எதனால வந்தது? அவங்க அறிவை சார்ந்து கொள்ளதுனால அங்கே ஒரு குழப்பத்தை நான் பண்ணிடுறாங்க. சில நேரத்துக்கு நம்ம ரொம்ப படிக்கலைன்னு நினச்சிங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்? ரொம்ப படிக்கிறவங்க கடவுள்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப கேள்வி கேட்பாங்க. இது எப்படி, அது எப்படி நடக்கும், இது ஏன் வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் படிக்காமல் ஏதோ நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட கடவுளை நம்புறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இல்லையா? நிறைய நேரத்தில் நம்ம நிறையா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், இல்லை நம்ம பிள்ளைங்களையும் அப்படி தான் நினைக்கிறோம். இங்கே போய் படிக்கணும், அங்கே படிக்க வைக்கணும் எல்லாம் நினைக்கிறோம். சில நேரத்துக்கு போதும்ப்பா, அறிவு மிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது? பிரச்சனை தான் வருது. கடவுளை கேள்வி கேட்க தான் தோணுது. இவங்க தங்களுடைய சுய அறிவை சார்ந்ததுனால அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க. இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸி. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கடவுளே எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க சாமி அப்படின்னு நம்ம விழுந்துருவோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அங்கே போய் கேட்போமா, இங்கே போய் கேட்போமா, அவர்கிட்ட கேட்போமா, இவர்கிட்ட கேட்போமா, கடைசியில் சாவிகிட்ட சொல்லுவோம் இல்லையா? ஒரு நரி கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நரியும் பூனையும் பேசிக்கிச்சான். அப்போது அந்த பூனை சொல்லிச்சான், ஏய் தூரத்தில் வேட்டை நாய் வருது, நம்ம எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும், என்ன பண்ணலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நரி சொல்லிச்சான், ஏய் நான் நிறைய உத்திகளை நான் கற்று தேர்ந்தவன், எனக்கு நிறைய தெரியும், நான் அந்த உத்தியில் எதையாவது ஒன்று நான் போட்டு நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு. ஒன்று அந்த கேட் சொல்லிச்சான். அதாவது அதை சொல்ல ஆரம்பிச்சுதான். ஒன்று நான் இந்த உத்தி பண்ணுவேன், இப்படி ஓடிடுவேன், அது இப்படி வந்தால் நான் அப்படி போயிடுவேன், அப்போ அதை இங்கே துரத்தோ, அதுக்கப்புறம் நான் இங்கே ஓடிடுவேன், அப்போ அது குழம்பி போயிடும், இங்கே போய் ஒளிஞ்சுக்குவேன், இப்படி நிறையா சொல்லிச்சான். அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூனை சொல்லிச்சான், ஏய் நான் பார்க்குறேன், அது என்ன அது மரத்துக்கு மேலே இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு வேட்டை நாயி, நீ எந்த உத்தியை யூஸ் பண்ணி நீ தப்பிப்பியோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே உத்தி தாவி குதிச்சு ஓடுறதா, நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அது அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற செவர் மேலே ஏறி குதிச்சு அங்கே பக்கம்பா போய் தப்பிச்சுக்கிச்சான். இந்த ஃபாக்ஸ் யோசித்துக்கிட்டே இருக்கான், ஐயோ இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நீ எதை பண்ணணும்னு முடிவெடுக்கிறதுக்குள்ளே அந்த வேட்டை நாய் அதை அப்படியே கடிச்சு சின்ன பின்னமாக ஆக்கி போட்டு போச்சான். இன்றைக்கி ஒரு வேளை நிறையா ரிசோர்ஸஸ் நம்ம வச்சுருக்குறோமா? என் அழகை நம்புகிறேன், என் பணத்தை நம்புகிறேன், என் வேலையை நம்புகிறேன், என் தாளந்தை நம்புகிறேன், அதுக்கப்புறம் தான் கடவுளும் இருக்கார் அப்படின்னு இருந்தோன்னா நம்ம குழப்பத்தை உண்டாக்குற மனுஷராக இருப்போம். நமக்கு கடவுளை பின்பற்றணும்னு ஆசை இருக்கும், கடவுளை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் முழு மனசை அவரை நம்புறதுக்கு நம்மளுடைய அறிவு இடம் கொடுக்காது. எவ்வளோ உயர போனாலும் கடவுளை நம்புகிற நம்பிக்கையில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஒன்று சொல்கிறாரா கடவுளை அதை செய்யணும், அங்கே நம்ம அறிவை யூஸ் பண்ணக்கூடாது. அறிவை யூஸ் பண்ணதுனால இங்கே பெரிய பிரச்சனையை உண்டாக்குறாங்க. கடைசியாக முதல்ல நம்ம மரியாளும் யோசேப்பையும் பார்த்தோம், 2வது மேய்ப்பர்களை பார்த்தோம், 3வது சிமியோன் அண்ட் அன்னாளை பார்த்தோம், 4வது சாஸ்திரிகளை பார்த்தோம். கடைசியாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஏற்கனவே சொன்னாங்க. 3ஆம் வசனம், போதும் கலங்கினார்கள். இன்னைக்கு ஏசாமியை பற்றி நம்ம கேட்டோம்னா நமக்கு கலக்கம் வருதா? இட்ஸ் குட் நியூஸ், ரைட்? ஆனால் ஏரோது அதை கேட்கும் போது எப்படி இருக்கான்? கலங்கினான். ஏன்? ஏன் கலக்கம்? இன்னொருத்தர் ராஜாவா வந்துட்டானா ஏன் பதவி என்ன ஆறுது? கலக்கம். அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா
அடுத்த வழி யார் அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க தலைவர்கள். முதல்ல கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. கட்சிக்காக ஒருத்தன் உயிரே கொடுத்துருப்பான், இருந்தாலும் தாமகே வரணும்னா அதுக்கு எப்படி வழி வகுக்கணும்னு கரெக்டாக பண்ணிடுவாங்க இல்லையா? தந்திரம், கன்னிங். ஐயோ எனக்கு பதிலாக அப்போ இன்னொருத்தன் வந்துடுவான் ராஜாவா, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆறுது? அவனுடைய நாற்காலி ஆட்டம் கண்டது இல்லையா? ஏறுவதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. ஐயோ யூதருக்கு ராஜாவா, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகும்? உன்னை என்ன பண்ணுறான், ரொம்ப கிளவராக சொல்கிறான், நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் போய் அவரை தரிசிக்கணும். எலி அம்மலமாக போதான் இல்லையா, போய் சொல்கிறான் அப்படி. ஆனால் அவங்களுக்கு வேறு விதமாக போக சொன்னதுனால அவங்க வேறு வழியாக போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், இவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன பண்ணுறான், இந்த வயசுக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேரையும் என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைங்களையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறான் இல்லையா? இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? ஏறுவது மாதிரி இருக்குமா ஒரு வேலை? கடவுள் கண்டிப்பாக எனக்கு செஞ்சே ஆகணும், நான் தான் இருப்பேன். அது எப்படி சாமி இன்னொருத்தரை நினைக்கலாம்? ஒரு உடன்படிக்கை ஜபம்னு ஒரு ஜபம் இருக்குது, நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதில் எப்படி வரும்னா, ஆண்டவரே நான் உமக்கே சொந்தம், நான் உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ, வெறுமையாக்கப்படவோ நிரப்பப்படவோ, உபயோகிக்கப்படவோ உபயோகிக்கப்படாமல் இருக்கவோ, என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க சாமி, நான் உமக்கே சொந்தம் இல்லையா? கஷ்டம் இல்லை? ஏன்னா நம்ம கான்செப்ட் என்னென்னா, சாமி என்ன தான் உபயோகிக்கணும், இப்படி தான் உபயோகிக்கணும். உன்னை வேறு மாதிரி ஆண்டவர் உபயோகிச்சேன்னா, சில நேரத்துக்கு சும்மா இருன்னு சொல்லுவார், அமைதியாக இருன்னு சொல்லுவார். ரொம்ப கஷ்டமான வேலையில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், சங்கீதம் 46 வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து வேற ஒன்றுமே செய்ய சொல்லலை, ரொம்ப கஷ்டமான விதம் அதான் இல்லை? அதே மாதிரி சாமி சொல்கிறார், நீ ஒன்றும் போராட வேணாம், நான் உனக்கா போராடுறேன், நீ வாய் மூடிட்டு இருன்னு சொல்கிறார். நமக்கு அதான் முடியாது. எங்கேயாவது போய் தவளை மாதிரி 4 கற்று கத்திட்டு 4 கொட்டை வாங்கிட்டு கடவுளுடைய பிளானை கேன்சல் பண்ணி விட்டு வந்துடுவோம். அப்புறம் ஆண்டவரே நீங்கள் ஏன் செய்யலைன்னு உட்காந்து அழுவோம், உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்து. ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படியணுங்க, இல்லைன்னா நம்ம கலக்கம் அடைய வேண்டிதான். ஏரோதுக்கு அந்த குட் நியூஸை என்ஜாய் பண்ண முடியல. இட் வாஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் ஹிம், இட் வாஸ் பேட் நியூஸ், இட் வாஸ் அ வர்ஸ் நியூஸ் ஃபார் ஹிஸ் கிங்டம். கலக்கம் அடைந்தான். சரிதானா? ஸோ 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்துருக்கோம். நான் முடிக்க போகிறேன். நம்ம மரியாளன் யோசேப்பை பார்த்தோம், மெய்ப்பர்கள் பார்த்தோம், சிமியோன நன்னாள் பார்த்தோம், ஞானசாஸ்திரிகள் பார்த்தோம், கடைசியாக ஏரோது பார்த்தோம். மை டியர் ஃப்ரெண்ட், இப்போ நான் கேட்குறேன், எந்த குரூப்பில் நம்ம இருக்கோம்? மரியாள் யோசேப் மாதிரி இருக்கோமா? எதில் இருக்கோம்? ஞானசாஸ்திரிகள் மாதிரி இருக்கோமா? ஏரோது மாதிரி இருக்கோமா? இல்லை சிமியோன் அன்னாள் மாதிரி இருக்கிறோமா? இல்லை மேய்ப்பர்கள் மாதிரி இம்ப்ளிசிட் ஃபெய்த்தோடு நம்ம இருக்கிறோமா? எங்கே இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? முதல்ல நம்ம எங்கே இருப்போம்னு நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ஒருவேளை நான் ஏரோது மாதிரி இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவரே நான் மாற்றுங்க சுவாமி, எனக்கும் அந்த மேய்ப்பர்கள் போல் அந்த ஒரு இம்ப்ளிசிட் ஃபெய்த் வேணும் சுவாமி. எனக்கும் மரியாள் அந்த யோசேப்பு மாதிரி நானும் 100% கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரண்டர் பண்ணணும் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும் சுவாமி, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? கடைசியாக ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 19வது வசனம். சரியா? ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா, இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணுங்கள். மரியாள் அதை தான் செஞ்சா. என்ன பண்ணா, தன்னுடைய இந்த சங்கதிகள் எல்லாம் அவளுக்கு புரியல. என்னையா சிமியோன் சொல்கிறான், ஒரு பட்டயம் ஒன்று இருதயத்தை உருவ குத்தி போகும் அப்படின்னு சொல்கிறான். மெய்ப்பர்கள் நாங்கள் ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. வைஸ்மென் வர்றாங்க, அந்த சாஸ்திரிகள், அவங்க கோல்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுயா? யோசேப்பு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, என்ன நடக்குதுன்னே தெரில இல்லையா? குழப்பத்தில் இருக்கேன். எங்கேயாவது போய் சொன்னாலா? யார்ட்டையா போய் டவுட்டு கிளியர் பண்ணாலா? அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சா? எங்கேயாவது கவுன்சிலிங் போனாலா? ஒன்றும் கிடையாது. தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணும் ஒரு பாக்கியம், அந்த குணம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. யாருனாலும் நமக்கு யார்ட்டையா சொல்லணும்னா மண்டை வெடிச்சிடும். அம்மாட்டையாவது சொல்லணும், அப்பாட்டையாவது சொல்லணும். இல்லை சில விஷயங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது
அதை இருதயத்தில் புரியலனா அதை இருதயத்திலே வைத்து நம்ம சிந்தனை பண்ணணும். கடவுள்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே, நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் தான் நடத்துறீங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவர் மீண்டும் வருகிறார், அவரை நம்ம சந்திக்கணும். திரும்பவும் அதுதான் கிறிஸ்துவின் வருகையை செலிப்ரேட் பண்ணுறதான் கிறிஸ்மஸ். முதலாம் வருகை முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது வருகை நடக்க போகுது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த மாதிரி ஒரு சர்ச், இதில் வந்து நம்ம பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து ரெண்டாம் வருகை பற்றி பேசுகிறாங்க. 2-3 வாரம் பேசிட்டாரு. பேசிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு டச்சு கொடுக்கணும். நீங்கள் ஒருவேளை அந்த கதையை கேட்டிருக்கலாம். ப்ராக்டிக்கலாக ஒரு டச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, இங்கே செக்ஸ்டன் ஒருத்தவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, முக்காவாசி சர்ச்சில் வந்து செக்ஸ்டன் ஒருத்தர் இருப்பார். செக்ஸ்டன்னா கோயில் கூட்டியார். அவர் வந்து அந்த கோயிலை பெருக்கி தொடச்சி, ஒருவேளை இங்கே நம்மளே செய்யலாமா இருக்கும், எனக்கு தெரியல. அவர் வந்து மணி அடிக்கிற வேலையெல்லாம் அவர் தான் செய்யணும். அப்போது இந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, செக்ஸ்டனை பார்த்து, இன்றைக்கி நான் வந்து பிரசங்கம் பண்ணி அந்த கடைசி இது சொல்லும்போது லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும், ஈவினிங் சர்வீஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரம்பட்டை எடுத்து வச்சு நீ வாசிக்கிற அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சரின்னு கோயில் குட்டியும் சரின்னு சொல்லிட்டாரு. சொல்லி என்ன எதுக்கு ஒரு டெமோ கொடுக்குறதுக்கு, கடவுள் ரெண்டாவது வருகை வர்றாரு சொல்லிகிட்டே இருக்காரு பாஸ்டர், எவனும் மறந்துடுற மாதிரி தெரில, அதனால இது ஒரு டெமோ கொடுப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். சொன்ன உடனே அங்கே அதே மாதிரி ராத்திரி அவரை வந்து பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறார் கோயில் குட்டியார். பாஸ்டர் மேலே தான் நிற்கிறார், அந்த ஒரு பீடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்த பிடிச்சிட்டு நிற்கிறாரு. கோயில் குட்டியார் வந்து அந்த எக்காலத்தை துணிக்கிறாரு. அந்த கோயில் குட்டியார் தான் எக்காலத்தை ஊதுறாருன்னு யாருக்கும் தெரியாது. சரியா? எல்லாம் பயந்துட்டான். ஏன் வர்றாருப்பா, ரெண்டாவது வருகை வருதுன்னு பாஸ்டர் 2 வாரமாக சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம ஒழுங்காக கேட்கல, வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு சரியா எங்கே போனாங்கன்னே தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழித்து செக்ஸ்டன் வந்து ஸ்விட்செல்லாம் போட்டாராம். போட்டால் மூப்பன்னு சொல்கிறவர் அங்கே இருக்கிற கீபோர்டுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்காராம். சரியா? இன்னொருத்தர் புல்பிட்டு கடியில் ஒளிஞ்சிருக்காராம். சேரு கடியில் கொஞ்சம் பேர் ஒளிஞ்சிருக்காங்களாம். கொஞ்சம் பேர் ஓரத்தில் போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்களாம். ஏன்? பயம். கிறிஸ்து வருகிறார், ராஜாதி ராஜாவாக வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார், புதிய பூமியை படைக்க வருகிறார், அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட கொண்டு போகிறதுக்காக வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ். அதுக்கு தான் அந்த 5 கேரக்டர் நம்ம பார்த்தோம். நம்ம எங்கே இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கணும். அவருடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளான மேலான பாக்கியத்தை பெற்றவர்களாக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக, அவருடைய சித்தத்தை செய்யும் ஜனமாக, அவரை சந்திக்க ஆயத்தமுள்ள மக்களாக கடந்து வர ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போய்த்தீங்க சுவாமி. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு நீங்கள் காட்டினீங்கப்பா. கீழ்ப்படியே எங்களுக்கு